ஹே காய்ஸ், நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க, பட் அது உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? இது ஒரு இமேஜினேஷன் தான், ஆனால் உண்மையிலேயே நடந்திருக்கு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டேவிட்னு ஒருத்தருக்கு அவர் கண்ணாடியை பார்த்தா அது யாருன்னு ரெகக்னைஸ் பண்ண முடியாது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ரேர் சைக்காலஜிக்கல் கண்டிஷன் கால்டு ஃபேஸ் பிளைண்ட்னஸ். இந்த கண்டிஷனில் அவரால் அவர் ஃபேஸை மட்டும் இல்லை, யார் ஃபேஸையும் ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஆனால் அவரால் கண், மூக்கு, வாய், ஸ்கின்னை கூட பார்க்க முடியும். பட் அவர் பிரெயினால் அது எல்லாத்தையும் சேர்த்து ஃபெமிலியர் இமேஜாக காணிக்க முடியாது. எவ்ரி மார்னிங் இவர் கண்ணாடியை பார்த்தா வேறு யாரையோ ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். He once said, "When I see my reflection, I know it's me only because of logic, not recognition." இவரோட ஒய்ஃபை, ஃப்ரெண்ட்ஸை, சம்டைம்ஸ் ஆக்ட்ரஸ் கூட ஐடென்டிஃபை பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அதை விட முக்கியமானது என்னென்னா, சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கண்டிஷன் உண்மையானதும் இது 1000 பேருக்கு மேலே இருக்கணும். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஸ்கனெக்ஷன் இன் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் த பிரைன் தட் ப்ராசஸ் ஃபேஸஸ். ஆனால் சயின்டிஸ்ட்க்கு இன்னொரு கன்ஃபியூஷனும் இருக்குது. எப்படி ஒருத்தரால் மற்ற எல்லா ஆப்ஜெக்டையும் ரெகனைஸ் பண்ண முடியுது, ஆனால் ஃபேஸை மட்டும் ரெகனைஸ் பண்ண முடியல? Maybe this is because of identifying not just what we see, it's what we feel inside. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கண்ணாடியில் நம்ம ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணுறது ஒரு சின்ன விஷயம் இல்லை அப்படின்னு. ஸோ நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு மூளையே இல்லைடா அப்படின்னு நம்ம கலாய்ச்சிருப்போம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி, மச்சி உனக்கு மூளை இருக்குது, ஏன்னா நீ தான் உன்னையே ரெகக்னைஸ் பண்ணிடுறிய கண்ணாடியில் அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் காய்ஸ்.